இருந்தக்கூடிய அந்த திருமலை நாயக்கர் மன்னருக்கு திருப்பதி சாமி தான் குலசாமி. சரி. இந்த திருமலை நாயக்கர் மன்னர் வருஷந்தோறும் வருடத்துக்கு ஒரு முறை சரி திருப்பதி போய் சாமியை ஏழுமலையான நல்லா கும்பிட்டு தரிசனம் பண்ணி காணிக்கையை போட்டு லட்டை வாங்கிட்டு ஊருக்கு வந்துருவார். எதுல போவாரு? அவர் சாரட்ல போவார். சரி. ஆமா, அப்படி வருடந்தோறும் போய் சாமி கும்பிட்டு வரும் பொழுது ஒரு வருடம் இந்த திருமல நாயக்கருடைய மன்னருடைய உடல்நிலை சரியில்லாம திருப்பதி போக முடியல. சரி. இருக்கிற இடத்துல இருந்து அப்பா ஏழுமலையானே உன்னை நான் தரிசனம் பண்றதா நினைச்சு எனக்கு காட்சி கொடுப்பா, என்னால உன்னை பார்க்க முடியல, என் கவலை தீரன் கஷ்ட தீரனும் என் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அந்த திருமலை நாயக்கர் சாமி கும்பிடும் பொழுது சரி அவருடைய கனவுல அந்த மாயனையை இந்த ஏழு மலையை விட்டு இறங்கி நம்ம மாமதுரை பட்டணமா திருமலை நாயக்கர் மகாலுடைய எல்லைக்கு தள்ளி விடாதே திருமலை நாயக்கருடைய மகாலுடைய எல்லைக்கு வந்து கனவுல காட்சி கொடுத்து, அப்பா நீ என்னை இந்த வருஷமும் வந்து சேர்ந்ததுக்கான உனக்கு பலனை நான் தர்றேன்னு சொல்லிட்டு திரும்ப போகும் பொழுது அந்த கனவெல்லாம் நனவாக மாறி இந்த வடக்க இருக்கிற அழகர் மலை மாமலை அப்ப அந்த எல்லைக்கு பேரு திருமாஞ்சோலை. அந்த மாஞ்சோலை சரியான மாமர சோலைகள்ல அழகா இருக்கும் பொழுது இந்த சுந்தரராஜ பெருமாள்ன்ற பேருல அந்த மாயழகை ஏழுமலையா இங்க அவதாரம் போல நின்றுட்டாரு. அந்த மாஞ்சோலை குடிச்சிருக்கவோ அந்த மாஞ்சோலையில சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற அவதாரத்துல அவர் போய் நின்றுட்டாரு. அப்படி எம்பெருமான் ஏழுமலையை விட்டு வந்த நம்ம மாமதுரை பட்டணம் வடக்க இருக்கக்கூடிய அந்த அழகர் மலையில வருடந்தோறும் அந்த திருமலை நாயக்கர் மன்னர் திரும்பவும் திருப்பதிக்கு போகாம இங்க பூஜை செய்ய போகும் பொழுது கேரள நாட்டில இருந்து நல்ல சுற்றுலாவுக்கு வந்த ஒரு மன்னன், ஒரு மந்திரவாதி மாதிரி வந்த ஒரு மன்னன் நம்ம எம்பெருமான் மாயழகனுடைய அழகுல மயங்கிட்டார். அந்த கல்லழகனுக்கு பேர் என்ன தெரியுமா? சுந்தரராஜ பெருமாள். அவரோட பேர் என்ன? சுந்தரராஜ பெருமாள். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பேர் என்ன? அந்த சுந்தரராஜ பெருமாளுடைய அழகுல மயங்கி இவனை எப்படியாவது நம்ம கேரள நாட்டுக்கு பெட்டியில அடைச்சு கொண்டு போவோம். மாரியாத்தா காளியாத்தா பேச்சியாத்தாலாம் கேரளால இருந்து இங்க வந்தது. ஆனா இந்த அழகனை எப்படியாவது பெட்டியில அடைச்சு நம்ம மலையாள தேசத்துக்கு கொண்டுட்டு போகணும்டான்னு சொல்லி அங்க மந்திரவாதிகளை இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்கா. அப்படி மந்திரவாதிகள் வந்திருக்கும் பொழுது இது இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப வெள்ளாளப்பட்டியில கனவுல போய் வீரனம்பிள்ளையுடைய கனவுல சொல்றாரு, அப்பா என்னை கேரளால இருந்து தூக்கி போக ஒரு மண்ணை வாராண்டா. 7 நாள் ஒரு வாரம் அணையாம அடுப்பு மூட்டி செப்பு குடம், அந்த காலத்துல சீர் கொடுப்பாங்க பாத்துருக்கீங்களா? செப்பு குடம்னா தாலி, நல்ல பெரிய குடம், பானை ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்துடலாம். செப்பு குடம் ஒண்ணு செஞ்சு என்னுடைய சிலையை தூக்கி அதுல வச்சிருப்பா, வேற ஒரு மாற்று சிலை வச்சு வந்த மண்ணை இந்த சிலையை தூக்கிட்டு போகட்டும் சொல்லுவோம். அதே மாதிரி வெள்ளாள வீரனம்பன்ல என்ன செஞ்சாரு தெரியுமா? அழகான செப்பு குடம் செஞ்சு நம்ம மாயழகை சொன்ன மாதிரியே அவருடைய உற்சவ சிலையை தூக்கி உள்ள வச்சு நெல்ல போட்டு மூடிட்டார். வேற ஒரு மாற்று சிலை வச்சாச்சு. வந்த மந்திரவாதிகள் அந்த சிலையை தூக்கிட்டு கேரள நாட்டுக்கு போயிட்டாங்க. கேரள நாட்டுக்கு போட்டோன்னே அந்த மன்னன் அந்த சிலையை வாங்கி பாக்குறாரு, இது நான் பார்த்த சிலை இல்ல அப்படி. எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, எப்படி இன்னுமே நம்ம வைகை ஆத்துல இறங்கக்கூடிய கள்ளழகர் சுந்தரராஜ பெருமானுக்கு முதுகுல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மச்சம், மருன்னு சொல்லக்கூடிய நம்ம கன்னத்துல காதுல நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி மருன்னு சொல்லக்கூடிய ஒரு மச்சம் இருக்கும். அப்ப அந்த கள்ளழகர் வரக்கூடிய சிலையாகப்பட்டது அபராஜிகம் சொல்லக்கூடிய ஐம்பொன் இல்லாம சுத்த தேவலோக தங்கம் பசும்பொன். அந்த பசும்பொன் நம்ம போட்டிருக்க தங்கம்லாம் இல்ல, 916 எல்லாம் கிடையாது. அபராஜிகம் சொல்லக்கூடிய அந்த தங்கத்துல வடிச்ச தங்க சிலை இது இல்லைன்னு சொல்லி திரும்ப 18 பேரு மந்திர தந்திரத்துல சிறந்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த மாமதுரை பட்டணத்துக்கு அனுப்புறாரு. அப்படி மாமதுரை பட்டணத்துக்கு அவர் அனுப்பும் பொழுது இப்படி ஊர் மத்தியில கொண்டு வந்து அப்படி மாமதுரை பட்டணத்துக்கு கொண்டு வந்து அனுப்பி விடும் பொழுது இந்த மாயழகி கண்ணை என்ன தெரியுமா செஞ்சுட்டாரு? இந்த தடவை ஐயருடைய கனவுல போய், அப்பா வந்திருக்கிறவங்க எல்லாம் மைக்காரன், அவன் எப்படி வந்தாங்கன்னா தன்னுடைய கண்ணுல மைய பூசிக்கிட்டா அவங்களுடைய உருவம் தெரியாது. கண்ணு நிறைய மை பூசினா நான் நிக்கிறது உங்க யாருக்கும் தெரியாது. என்ன மையே? அஞ்சனமை. அந்த அஞ்சன மைய கண்ணுல தடவி 18 பேர் வந்திருக்காங்க. அப்ப எம்பெருமான் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? நாளைக்கு காலையில எனக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய மிளகு சாதத்துல மிளக கொஞ்சம் தூக்கலா, நம்ம கேப்பம்ல பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு ஆஃப் ஆயில
அந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூக்கலா எனக்கு போட்டு கொண்டு வாப்பான்னு ஐயர்கிட்ட சொல்லிட்டார். ஐயர் சாமி சொன்னவனே இப்ப நம்ம பூசாரி ஆத்தா என்ன சொன்னாலும் கேட்பாப்புல. ஏன் பூசாரி ஆமா, ஆத்தா என்ன சொன்னாலும் கேட்பே இல்ல. அந்த மாதிரி அந்த ஐயரும் கேட்டிருக்காரு. சரி. 100 மிளகு போடுற இடத்துல 1/4 கிலோ மிளகை போட்டு நெய்வேத்தியத்தை கொண்டு போயிட்டார். காரமா இருக்கு. அப்படி நெய்வேத்தியத்தை கொண்டுட்டு போய் எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் முன்னாடி அந்த தலுகையை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணையில சாம்பிராணி மக போடையில இந்த சுட சுட இந்த மிளகு பொங்கலுடைய அந்த கருவறைக்குள்ள கண்ணு எரிச்சல் தாங்காம நல்லா கவனிக்கணும். இந்த 18 பேருக்கும் கண்ணு எரிஞ்சு கண்ணுல இருக்கிற மைய அழிஞ்சிருச்சு. இந்த கண்ணு மைய அழியவுமே இந்த 18 பேரும் பெருமாளை சுத்தி இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே இவங்களை அடைச்சு பிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு காவலா வந்தவர் தான் மலையாள தேசம் விட்டு கருப்பு. அந்த கருப்பை என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்த அழகருடைய அழகுல மயங்கி, அப்பா நான் உன் எல்லைக்கு காவலா நிக்கிறேன்டா என் அழகு மலையாளன்னு சொல்லி கூட வந்த 18 பேர்களையும் 18 படிகளாக்கி அந்த 18 படிக்கு மேல 18ஆம் படி கருப்பனான் காவலுக்கு நின்றுட்டார். சரி. அப்ப நம்ம எம்பெருமானுக்கு பூஜை நடக்கும் பொழுது பொய்யக்கரப்பட்டியில இருந்து ஒரு ஐயர் தினம் போய் பூஜை செஞ்சுட்டு வாரார். அவருக்கு பிள்ளை இல்ல. அப்ப 12 வருஷம் ஒரு மாமாங்கம் பிள்ளை இல்லாம வரம் இருந்து தவம் இருந்து நம்ம தவல்கார மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை அழகா பிறந்துருச்சு. ஆறு மாதிரி அழகசாமி மாதிரி தவல்கார மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை அழகா பிறந்துருச்சு. அப்ப அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தினம் பூஜைக்கு போய் பூஜை முறைகளை கத்து கொடுத்துட்டு வரும் பொழுது இந்த ஐயர் என்ன செஞ்சுட்டாரு? ஒரு நாள் பிள்ளைய கோயிலுக்குள்ள வச்சு பூட்டி சாவிய இடுப்புல சொருகி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆமா. பொய்யக்கரப்பட்டிக்கு வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஆட்சி கேக்குது. சரி, எங்கப்பா என் பிள்ளைய காணமே அப்படின்னு சொன்ன உடனே ஆத்தாடி நம்ம கூட்டு போன பிள்ளைய கருவாச்சி கால கட்டாத, கூட்டு போன பிள்ளைய மறந்துட்டோம்னு சொல்லி அப்ப இந்த ஆட்சியும் ஐயரும் அடிச்சு புரண்டு நைட்டு 10 மணிக்கு ஊர்றாக அழகர் மலைக்கு. சரி. ஓடி போய் அந்த கதவை திறக்க போகையில சரி இந்த 18ஆம் படி கருப்பை சொல்றியா என்னன்னு? அப்பா உன் புள்ள உள்ள தூங்குதுராய ஐயரு சேதுபதி நாடு பூசாரி. சரி அப்படின்னு சொல்லி நீ பிள்ளைய காலையில வாங்கிக்க, அழகா தூங்குறியா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அங்கனக்குள்ள இருக்கும் பொழுது இந்த ஆட்சி சொல்லிருச்சு, நான் ஒரு மாமாங்க கழிச்சு இந்த ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கேன், அழகா ஒரு நாள் கூட இந்த பிள்ளை இல்லாம நான் இருக்க மாட்டேன், எனக்கு பிள்ளை வேணும், நீ திறக்கறியா நான் திறக்கறியான்னு புருஷன் முன்னாடி சண்டை டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. அது எப்படி நடக்கிறது? சாவி எடுத்துட்டு போகும் ஐயர் என்ன செஞ்சுட்டா போய் திறந்துட்டாரு, உள்ள திறக்க போயிட்டாரு. சரி. அப்ப கருப்பை சொன்னாரு, உனக்கு பிள்ளைதானே வேணும், உனக்கு பிள்ளைதானே வேணும் அப்படின்னு சொல்லி உள்ள தூங்கின பிள்ளைய கண்டந்துண்டமா கை வேற கால் வேற பிச்சு புடி பிள்ளைய விட்டு எரிஞ்சிட்டார். சரி. அப்ப அந்த ஐயருக்கு உடனே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோவம் வந்து நித்தம் பூசை செஞ்சனே என் அழகனே கருப்பனே என் பிள்ளைய என் முன்னாடி கொண்ட தெய்வமே இருந்து இந்த கதவு உனக்கு திறக்காதுடான்னு சொல்லி அந்த அடைச்ச கதவுக்கு ஆடி பௌர்ணமியில திறந்து பூசை செய்ய அதனாலதான் இன்னைக்கும் 18ஆம் படி கருப்பனுடைய கோபமும் சாந்தம் அடைகிறதுக்காக சந்தன காப்பு சந்தனம் தெளிச்சு அதே மாதிரி நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்து கோடி ரூபா கொடுத்தாலும் எந்த கோயில்ல வேணாலும் மாலையை வாங்கிட்டு வந்துடலாம். சரி. என் அழகுமலையா வாசல்ல அழகருக்கு போட்ட மாலைகள் இன்ன வரைக்கும் யாரும் வாங்க முடியாது. சரி. ஏன் வாங்க முடியாதுன்னா அந்த சுந்தரராஜ பெருமானுக்கு போட்டிருக்கிற ஒரு நாள் மாலையும் இரவு நேரத்துல அவருக்கு வைக்கிற தலுகையும் தான் அந்த கருப்பனுக்கு காணிக்க. சரி. அவர் காவலுக்கு நிக்கிறதுக்கு காணிக்க. சரி. அந்த காணிக்கையை கொடுத்து எம்பெருமான ஆடி 18ல கதவை திறந்து பூஜை செஞ்சு அந்த அழகுமலையானுடைய காவலாணிக்க போற 18ஆம் படி கருப்பனை நான் அழைக்க மாறநாடு சின்னங்கள்ல இருந்து கருப்பன் இருந்து பெரிய கருப்பை, சின்ன கருப்பை, இச்சி கருப்பை, நொச்சி கருப்பை, மங்கிலி கருப்பை, சமய கருப்பை, சந்தன கருப்பை, கோட்ட கருப்பை, வேட்ட கருப்பை, ஆரியவட்டி கல்யாண கருப்பன் கருப்பனை இறங்கி வர வேணும் சொல்லி